ஒரு கப்பு வடித்த சாதம் இருந்தாலே போதுங்க. சூப்பரான பரோட்டா வந்து செய்யலாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா, சூப்பரான டேஸ்டியான பழைய சாதம் மீதமாச்சுன்னா கவலையே படாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கப்பளவு வந்து மதிய வடித்த சாதம் எடுத்துருக்குங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ சாதம் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதே கப்பிலே 2 கப்பளவு வந்து மைதா மாவு வந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போ ஒரு கப்பு சேர்த்துருக்குறேன், இன்னொரு கப்பு சேர்த்துக்கிறேன். 2 கப்பளவு வந்து மாவு சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் வந்து அப்படியே அடிச்சுக்கிறலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடிச்சுக்கிட்டேங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு திரும்பவும் மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றிக்கலாங்க. பாருங்கள், 2வது டைம் வந்து தண்ணி ஊற்றி அரைக்கும் போது இப்படி வந்துடுங்க. இப்போ வந்து வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். மாவு பாருங்கள், தனியாக ஒரு பாத்திரத்தில் போய் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ வந்து திரும்பவும் 1 ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டு பரோட்டா மாவு பதத்துக்கு வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், எல்லா மாவுமே நல்லா சரிசமமாக மிக்ஸ் பண்ணிட்டேங்க. நல்லா அடிச்சுக்கிட்டேன். இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேங்க. ஏன்னா மாவு வந்து காஞ்சிடக்கூடாது இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் வந்து நல்லா அந்த மாவு வந்து ஊறட்டும். இந்த பரோட்டாவுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு முட்டை குருமா வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் வந்து மசாலா எல்லாமே அரைச்சிக்கலாம். ஒரு 3 பீஸ் அளவு வந்து தேங்காய் எடுத்துருக்குறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி, அது கூடவே ஒரு 5-6 முந்திரி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இப்போ நைஸாக அந்த பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். கடாயில் வந்து 1.5 ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 3 தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. தக்காளி வந்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி எல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவு வந்து தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவு வந்து மல்லித்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா வந்து அந்த எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகட்டுங்க. அந்த எண்ணெய் வந்து நல்லா மேலே வந்து நல்லா பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா மேலே பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்து அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த மிக்ஸி சாரை கழுவி சேர்த்துக்கிறேன். தேங்காய் எல்லாம் சேர்த்த பின்னாடி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து முட்டையை வந்து சேர்த்துக்கிறேன், வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கிறேன். குருமா வந்து சிம்பிளாக தாங்க இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க.
இந்த மாதிரி குருமா இட்லி தோசைக்கோடு வச்சு சாப்பிட்லாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லைட்டாக கொதிச்சு வரட்டும். இப்போ வந்து பரோட்டா வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. மாவு பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். பாருங்கங்க குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். மாவு பாருங்கள் தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேங்க. கீழே வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டேன். இப்போ வந்து பாருங்கள் மாவு பாருங்கள் இப்படி நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கணுங்க. தேய்ச்சிட்டு அப்படியே இப்படி ஒன்று சேர்த்துட்டு அப்படியே சுட்டிக்கோங்க. பாருங்கள் இதே மாதிரி சுட்டிக்கணுங்க. இப்போ இதே மாதிரி எல்லா மாவுலையும் இப்படி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் எல்லா மாவுலையுமே அப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க. இப்போ வந்து லைட்டாக அப்படி கையை வச்சு ப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த சப்பாத்தி கட்டையை வச்சு அப்படியே தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இந்த சைடு வந்து தோசை தவா வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கணுங்க. இருங்க தேய்ச்சிட்டு காமிக்கிறேன். இப்படி சரி சமமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடுமே ஒரு ஈவனாக வேகுங்க. நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ போட்டுக்கிறேன். இப்போ லைட்டாக ஓரத்தில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ பரட்டி விட்டுக்கலாங்க. அப்பப்போ எடுத்து தட்டி தட்டி விட்டுக்கணுங்க. அப்போ தான் நல்லா ரெண்டு சைடுமே நல்லா வெந்து வரும். ஒரு சைடு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கிட்டேங்க. பாருங்கள் பரோட்டா பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ அந்த சூட்லேயே வந்து நல்லா அடிச்சுக்கணுங்க. பாருங்கள் பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு பரோட்டா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ரெண்டாவது பரோட்டா ரெடி ஆகிட்டு இருக்கு. பாருங்கள் ஒரு கப்பு சாதம் இருந்துச்சுன்னா போதுங்க, சூப்பரான பரோட்டா வந்து ரெடி ஆயிருங்க. பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பரோட்டாவுக்கும் இந்த முட்டை குருமாவுக்கும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க.